இப்போ நம்ம பார்த்து கொண்டு இருப்பது நைஃப் ஒரு கேம் மேக்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் ஃப்ரூட். நம்ம இதில் ஆல்ரெடி 57வது லெவலில் வந்திருப்போம்னு சொன்னேன். அது நான் கிடையாது. யாருன்னு தெரியுமா? எனக்கே தெரியாது. நானே புது அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணி போனேன். நான் வந்து 11 லெவலுக்கு ஆடி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுத்த ஐலாண்டுக்கு போகணும், அதாவது ஜங்கிளுக்கு போகணும். பாய் வேறு குளருதே. போட் டீலர், எனக்கு ஒரு நல்ல போட்டை எடுத்து கொடு. 300 போட்டு. ஓ லொஜக் டேஷ் வேணாம். இப்போ எதுக்கு சண்டை போடுற மாதிரி காம்பட்லாம் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம கத்தியும் வாங்கிடணும். எதுக்கு காம்பட்லாம். இப்படி திரும்பி நேராக போனால் ஜங்கிள் வரும். அங்கே போயிட்டு ஒரு குரங்கு அடிக்கணும். அந்த குரங்கு பண்ணுற அலப்பறை தான் இருக்கிறதுலே பெருசுன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இந்த குரங்கு என்னென்ன அலப்பறை பண்ண போகுதுன்னு தெரில. அதனால் ஹோம் பாயிண்ட்டை செட் பண்ணிவிட்டு அப்படியே ஓடி போயிடலாம். என்னடா பெருசாக இருக்குது. ஓ நம்ம தான் சின்னது பண்ணிக்கணுமா? டோச்சக் தண்ணியில் கூட நடக்கிறான். மேலே ஏறு. ஓகே, இவன்ட்டு போய் குவிஸ்ட் எடுத்துக்கோ. இந்த இடத்துல ஒரு ஃப்ரூட் டீலர் கூட இருக்கான். மங்கீஸ்ரா போய் தீரா. ஓகேடா பாய். கீழே ஒரு பட்டன் இருக்குன்னு நினைக்கிறேன். இடம் ஓப்பன் ஆகலையா? ஆமாம்ல, நம்மளுக்கு எப்படி ஓப்பன் ஆகும்? எத்தனை மங்கீஸ் அடிக்கணும்? 6 மங்கீஸா? ரொம்ப பயங்கரம் அடிப்பாங்களே. என்னால் இதை யூஸ் பண்ண முடியல. என்னடா அது? முடிச்சிட்டோம் ஐயா. என்னையவே முடிக்கிற? இரு வரேன். ஐயோ அப்படி முடிச்சிட்டேயா. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு தம்பி உங்களே தான் வாங்க. நீ 14 லெவலில் இருக்கேன்னு ஓவர் சீன் போட்டிருக்கான். ஏன்டா 57 இருந்தவன் போனே போய் லேட்டரா. ஆமாம்மா. ஐயோ இப்படி போட்டு. ஏண்டா கையில் ஏதாச்சும் வச்சுருக்கியாடா? இருங்க, இதில் எது வச்சுக்கோ. மேலிக்கே நம்ம இப்போதைக்கு போடுவோம். கை இருக்குல்ல, கையை வச்சு சண்டை போடுறதுக்கு இப்போதைக்கு போடணும். நெக்ஸ்ட்டு குரங்கு. இன்னும் குரங்கெல்லாம் அடிக்க விட்றாங்க. குரங்கெல்லாம் அடிக்க விட்றாங்க. நிஜ வாழ்க்கையில் குரங்கு அடிக்க போனோம்னா குரங்கு நம்மளே தான் அடிக்கும். குரங்கு நம்ம அடிக்க மாட்டோம். இந்த இடத்துல ஒரு காயின் பாக்ஸ் இருக்கும், எடுத்துக்கலாம். நான் அது 317 ரூபா தான் வச்சுருக்கோம். அப்புறமா நம்ம டெசர்ட் ஐலாண்டு, அந்த ஐலாண்டு, ஸ்கை ஐலாண்டுக்கு வேறு போகணும். ஸ்கை ஐலாண்டுன்னா என்னன்னு நினச்சிங்க? அப்பா, இந்த கேம் கொஞ்சம் குட்டியாக தான் போகும். என்ன 4 நிமிஷத்தில், 5 நிமிஷத்தில், 10 நிமிஷத்தில் முடிக்க போகிறேன். இதோட பார்ட் 2 பார்ட் 1 போடலாம். அந்த மாதிரி போட்டுருக்கோம். முடிச்சிட்டோம். நீண்டிக்கே போடுவோம். ஓப்பன் யுவர் காம்பஸ் மெனு டு. ஆமாடி மேலே வந்தாச்சு. இப்போது இவன் எத்தனை நாள் லெவலு? கொரிலா 15. ஓகேப்பா, நானும் 15 தான்.
நான் 15 தான் இருக்கேன். என்னாச்சு? ஒன்று இப்போ கொரில்லாவை போய் நம்ம அடிக்கணும். கொரில்லா எந்த ஐலாண்டில் இருக்கான்? அந்த ஐலாண்டில் இருப்பான் கரெக்டாக. அவனோட ஃப்ரூட்டை போட்டு போயிருக்கான்டா. ஸ்பின் ஃப்ரூட்டா? இதுதானே எனக்கு முன்னாடி கிடச்சிது. ஸ்பின் பவரே நம்மளுக்கு கிடைக்கிது. இந்த ஃப்ரூட்டை வச்சு தான் முன்னாடி நான் சண்டை போட்டிருந்தேன். அது உங்களுக்கு தெரியாதுக்கு. இந்த ஃப்ரூட்டை வச்சு தான் சண்டை போட்டிருப்பேன். அதுவே கிடச்சிருச்சு. ஐயோ, காம்புக்கு ஆன் பண்ண இவனே அடிக்கவே இப்படி தள்ளாடுறோம். இதில் கொரில்லா கிங்கு வேறு வரான். அவனை அடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஃப்ளேம் ஃப்ரூட்டுன்னு ஒன்று இருக்குல்ல கைஸ், அவன் ஒருத்தர் இருக்கான். அவன்கிட்ட போய் வாங்கினா நம்மளுக்கு ஈஸியாக வாங்கிடலாம். இந்த இடத்துலையும் ஒருத்தர் இருக்கான். அங்கே இருக்கிறான் பாருங்க கொரில்லா கிங்கு. தலையில் கிரீட்டத்தை போட்டு அந்த கிரீட்டை அப்புறமா பிடிங்கிக்கலாம். அவனை அடிச்சு முடிச்சுட்டு அப்படிலாம் பண்ண முடியுமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. நான் எது சும்மா சொல்கிறேன். வா, இந்த பவர் எடுத்துக்கோ. இன்னும் 8 10 அடிக்கணுமா? ஒத்தால் அடிக்கிறதே கஷ்டம்டா. 8 10 நான் எப்படி அடிப்பேன்? நம்மடி இனி அடிக்கிறதுக்குள்ள ஓகே. இன்னும் எத்தனை பேர் அடிக்கணும்? 5 பேரா? வண்டிட்டுக்கு போனாச்சு நல்லா இருக்கும். வா, இதை வாங்கிட்டோ. இந்த வாயா பேசுகிற. வா வச்சுக்கோ. இன்னும் 4 அடிக்கணும். இதை வச்சுக்கோ. ஸ்பின் ஃப்ரூட்டோட பவரை பார்த்தது இல்லையா? பாருங்க, இதே ஜங்கிளில் தான் நான் இந்த ஸ்பின் ஃப்ரூட் எடுத்தேன். மறுபடியும் இந்த ஜங்கிள்லேயே ஸ்பின் ஃப்ரூட் எடுக்க விட்டாங்க. இது மேலே நின்று அடிப்போம். பரவாயில்லையே, நல்ல ஐடியாவாக இருக்கே. சரி, 3 பேர்த்து அடிக்கணும். இன்னும் தம்பி நீங்கள் வாங்க. லொச்சக் உங்களே கொஞ்சம் அடித்தாதான் இவன் நம்மளையவே ஃபாலோ பண்ணிட்டு வருவோம். இப்போ பார்த்தீங்களா, அவனால் நம்மளே அடிக்க முடியாது. நம்ம தான் அவனை அடிக்க முடியும். திரும்ப கொஞ்சம் மீலி ஏற்றி வச்சுக்கலாம். ஐயோ உன்னை என்ன ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தேன் நான் வர சொல்லி, நீயா வந்துட்டுருக்க? உன் வாயிலே பஞ்சராக்குற. மீலிக்கு போட்டு வச்சுக்கலாம். மீலி இவனை போய் கூப்பிட்டு விட்டுலாம். இன்னும் ஒரே ஒரு ஆள் தான். இவனை அடித்தா போதும்னு நினைக்கிறேன். இங்கே முடிச்சிடலாம். ஸ்பாட்லேயே காலி பண்ணிடலாம். ஓகே, முடிச்சாச்சு. இப்போது இருங்க, மீனுக்கே போட்டு வைப்போம் இப்போதைக்கு. ஃப்ரூட் இருக்குல்ல, ஃப்ரூட்டுக்கும் போடுவோம். ஐயோ தேவையில்லாமல் அடிக்கிறானே. இந்த இடத்துல தான் அந்த பிளாக் ஃப்ரூட் டீலர் இருப்பான். அவன்கிட்ட போய் ஏதாவது ஃப்ரூட் ஸ்பின் பண்ணலாம். அவன்கிட்ட ஏதோ லக்கியான ஃப்ரூட்டெல்லாம் கொடுப்பான். வாய் கிடையாது. பாட்ஜிலா சாஹா நூபா. என்ன ஃப்ரூட்டு? ஆல்ரைட், ஸ்பின் பண்ணு. என்னது 50வது லெவலில் இருக்கணுமா? ஏண்டா அதுக்குள்ளே எங்கே போகணும் இவன்? சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். இப்போ நான் கொரில்லா கிங் அடித்து முடித்தோடனே வீடியோ முடிஞ்சிடும். இல்லைன்னா பாதியிலே முடிச்சிடுவேன். அப்புறமா இந்த வீடியோவோட நெக்ஸ்ட் பார்ட்டை கண்டினியூ பண்ணுவேன். கொரில்லா கிங்க்கு எவ்வளோ வேணும்? 20 இருக்கணுமா? நான் வந்துட்டேன். 20 என்னடா எனக்கு மட்டும் லக்காக வருது.
மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் லைக்கை எடுத்து ஆலில் வச்சுருங்க, ஆல் பண்ணிடுங்க. இந்த ஃப்ளேம் ஃப்ரூட்டோட பவர் என்னன்னு தெரியுமா கைஸ்? அங்கே கையில் கத்தி வச்சுருக்கான் பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்மளுக்கு கத்தி கிடைக்கும். அவனும் ஃப்ளேம் ஃப்ரூட்டை தான் வச்சுருக்கான். எங்கே வாங்கினான்னு தெரியல, எனக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும். தான் வந்துட்டான், நான் வரும்போதே வரேன். கத்தி இருந்தால் தான் வேலைக்காகும்னு நினைக்கிறேன். சரி டைம் புசு புசுன்னு ஒன்று விடுவான் கைஸ். இப்படியும் பண்ணி விட்டுறா பின்னாடி போய்க்கவங்க. இது சொன்னேன்ல இது முடிச்சிட்டான். இவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லு கைஸ். ஐயோ, இவன் பவர்ஃபுல்லாக இருக்கிறனால என்னையே தான் முடிச்சிட்ருக்கான். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்கே தான் இருக்கியாளா தம்பி? என்ன ஒரு இங்கிருந்தே உனக்கு பவர் வருது. ஐயோ சோ அடிச்சிட்டானே. வா இந்த பவர் விடுற. தப்பிச்சிட்டே. அஸ்கு புஸ்கு அப்பளம் வடை தப்பிச்சிட்டேன். வா இந்த ரேசர் பவர் விடுற. தரையில் குத்துறானா? தப்பிச்சிட்டேன். இந்த மாதிரியே அடிச்சுட்டு போயிட்டு இருந்தானா பொழுது உடைஞ்சிரும். ஒரு அடியாகவும் முடிக்க முடியாது. ஒரு அடியாக முடிக்க பார்த்தா நம்மளையும் முடிச்சிடுவான் கண்டிப்பாக. கொரியில் ஒன்று அடித்தா போதும். ஏன்னா இவன் பாஸ் தானே. 10 அடிக்க சொல்லிட்டாங்கன்னா 100 அடிக்க சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான், போய் பிச்சை எடுக்கணும். அம்மா லெவலை கொஞ்சம் வாரி போடுங்கம்மா அப்படின்ட்டு. இன்னும் இங்கே இருந்துட்டே பவர் போகுது. அட பைத்தியக்காரன், என்னோட ஹெல்த் எல்லாத்தையும் குறைச்சி விட்டானே. என் கூட யாராச்சும் விளையாட கூட்டிகிட்டு வந்திருக்கணும். ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். ஆமாம் கைஸ், நான் இதோட தான் வீடியோ போடுவேன். அடுத்ததில் ரோப்ளாக்ஸ் போட வாய்ப்பே இல்லை. ரோப்ளாக்ஸ் இனிமேல் வராது, மற்ற கேம் தான் வரும் இனிமேல். அதனால் இந்த பாட்டோட ரோப்ளாக்ஸை நான் இனிமேல் டெலீட் பண்ண போகிறேன். என்னாச்சுன்னா வச்சுக்கோங்களே, இன்னும் நெட்டு கிடைக்கலையா? டே நெட்டுடா கொட்டு போட்டு வேண்டாம் மண்டையில். அழிச்சிட்டானா அவனையே? நம்ப முடியலையே. பிளாக் ஃப்ரூட்டுக்கும் போடுறேன்னு போட்டுரு. ஐட்டம்ஸ் ஏதாச்சும் இருக்கா? ஷாப்பு தான் இருக்குது, ஐட்டம் இல்லை. ஏன்னா ஒரிஜினல் காசு கேட்குறாங்கய்யா. கேமில் இருக்கிற ஒரிஜினல் காசு மொத்தமாக 30 போகணும். ஈவினிங்லேயே அடித்து 30 ஏற்றிக்கலாமா? இல்லை வேறு நம்ம என்னாச்சும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஈவினிங்லேயே ஏற்றிக்கலாம். கொரிலாஸ் வேணாம், மங்கி. ஐயோ மங்கி கன்ஃபார்ம். ஓகே மங்கி வந்துட்டேன்டா, ஜோலியை முடிக்க வாடா. இதில் கொஞ்சம் சீக்கிரமாக இறங்குது. ஸ்ப்ரிங் ஃப்ரூட்டு மறுபடியும் எனக்கு கிடச்சிருச்சு. இந்த ஸ்ப்ரிங் ஃப்ரூட்டு இதில் வரும்போது தான் எது காலி பண்ணுறேன்.
ஓகே, வாங்க வாங்க எல்லோரும் வாங்க. லைவ் ஸ்ட்ரீம் போடலாமான்னு இருக்கேன். ஏன்னா இப்போ போட முடியாது. அதுக்கு வந்து 50வது சப்ஸ்கிரைபர் போனால் மட்டும்தான் போட முடியும். எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க எனக்காக. குரங்கு இதுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து அடித்தா நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. ஓகே குரங்கு சார் வாங்க சார், உங்களை ஒரு அடி அடிச்சுக்கிறேன். அடி வாங்க, இங்கே உள்ளே வாங்க. சலக்குட்டி இல்லை சார். வாங்க சார். அப்படியே நில்லுங்க. வாங்க சார், இந்த பவர் போடுற நல்லா இருக்கும் சார் இது. அதேமாரி நீங்களும் ஸ்பின் ஃப்ரூட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஸ்பின் ஃப்ரூட் வச்சுருக்கீங்களோ கமெண்ட் பாக்ஸில் எஸ் ஐ எம் நான் வச்சுருக்கேன்னு சொல்லுங்கள். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. அதே ரோப்ளாக்ஸில் இருக்கிறவங்களாம் அவங்களோட ரோப்ளாக்ஸ் ஐடியா கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இன்னும் ஒரே ஒரு ஆள் தான். அப்படியே ஸ்டார்ட்லேயே முடிச்சிடலாம். ஓகே, லெவல் 25. நீ பிளாக் ஸ்பீட்கே போடல நிறையா. என்னடா இது? என்னாச்சு? எங்கள் ஸ்கூல்லேருந்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க காய்ஸ். என்னென்னு படிக்கலாமா? Dear parents, we would like to inform you that parents-teacher meeting will be held on 17/8/2010 Saturday between 9:30 12:30 p.m. Discuss about your child midterm exam performance. Sign in the papers. Note: parents are asked to follow above mentioned time to maintain a hassle-free environment. Regards, Principal. பரவாயில்ல. இவன் எங்கே இருந்தவன் இப்போ எங்கே வந்துட்டான்னு பாருங்க. இவனுக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க கைஸ். இவன் என்னோட இவன் தான். இவன் கூட சேர்ந்து கிரிக்கெட்டில் ஆடினல. அவன் எத்தனையோ வீடியோஸ் போட்டிருக்கான். அவனுக்காக யாருமே லைக் பண்ணல. இதை வியூஸ் வேணால் நல்லா போயிருக்கு. இவனுக்காக 7K வியூஸ் ஒரு ஷார்ட்டுக்கு போட்டிருக்கீங்க. எனக்கு ஒரு வீடியோ கூட இந்த மாதிரிலாம் வந்தது கிடையாது. ஒரு வீடியோவுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த வீடியோ எங்கே போச்சு. பேபின்னு எல்லோ போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த குட்டி சாத்தானையே என்னால் சமாளிக்க முடியல. நீ எப்படிலாம் இருக்க போகிற? நான் நிறையா போட்டிருக்கேன். ஏன்னா எனக்காக சப்போர்ட்டிவ் பண்ண 33 பேர் தான் இருக்காங்க. மறக்காம நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வீடியோ உங்களுக்காக எடுத்து காமிக்கிறேன். இதில் இல்லைன்னு நினைக்கிறேன். வீடியோஸ்க்கு போங்க. ஃப்ரீ ஃபயர் போட்டிருந்த பார்க்காதவங்க பாருங்கள். பார்த்தவங்க நிறையா பாருங்கள். இந்த ஜூனோ மலிங்கிறத தான் நான் போட்டிருப்பேன். மறக்காமல் பார்த்துருங்க. ஓகே கைஸ், இதோட வீடியோ முடியுது. மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. நான் புதுசாக தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதனால தான் நிறைய ஹாபிஸ் இருக்குது. இதெல்லாம் எப்போ ட்ரை பண்ணுவேன்னுலாம் கேட்டுறாதீங்க. இதெல்லாம் ட்ரை பண்ண முடியாது. ஓகே பாய் காய்ஸ். பை.